தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவையின் தலைவரும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான தனியரசு இன்று அதிமுக தலைமையிலான பாஜக கூட்டணியில் இணைந்திருப்பதாகவும் அந்த கூட்டணிக்கு அவர் ஆதரவளித்திருப்பதாகவும் இன்று நடைபெறக்கூடிய பொதுக்கூட்டத்தில் பங்கேற்ப இருப்பதாகவும் அனைத்து செய்தித்தாள்களிலும் விளம்பரம் வந்திருக்கிறது. இந்த நிலையில் தன்னுடைய கூட்டணி நிலைப்பாட்டை அவர் மாற்றிக்கொண்டாரா, என்ன நிலைப்பாடு எடுத்திருக்கிறார் என்பது போன்ற தகவல்களை தருவதற்காக தனியரசு நம்முடன் இணைப்பில் இருக்கிறார். பேசலாம் சார். வணக்கம். கடுமையா பாஜக அரசு விமர்சனம் பண்ணிருக்கீங்க. இதே நியூஸ் 18 தொலைக்காட்சியில் காலத்தின் குரல் நிகழ்ச்சியில் நிறைய தருணங்கள் நீங்க கடுமையா விமர்சனம் பண்ணிருக்கீங்க. இன்னைக்கு உங்களுடைய கூட்டணி முடிவு அறிவிச்சிருக்கீங்களா, இல்ல உங்களோட தொடர்பான அறிவிப்பு அனைத்து செய்தித்தாள்களையும் வந்திருக்கு, என்ன நிலைப்பாடு எடுத்திருக்கீங்க? ஏற்கனவே நீங்க அறிமுக உரையில சுட்டிக்காட்டியதை போன்று பாரதிய ஜனதா கட்சியை நான் தொடர்ந்து அந்த விமர்சனம் அதற்கான காரணங்கள் அப்படியே இன்னும் நீடிக்குது. தனியரசு தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவை பொறுத்த வரைக்கும் அது நீங்க ஏற்கனவே சுட்டிக்காட்டிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அதனுடைய அரசினுடைய தோழமையாகவும் நட்பாகவும் நம்ம பயணிக்கிறதுல எப்பவும் நம்ம மாற்று கருத்து இல்லை, பின்வாங்கியது இல்லை. ஆனா பாரதிய ஜனதா கட்சியோடு அது 2014 நடைபெறுகின்ற நாடாளுமன்ற பொதுத் தேர்தலுக்கான இதுல கூட்டணியில நீங்க மறுபரிசீலனை செய்யணுங்கிறத கூட நான் அவங்களுடைய கூட்டணி உருவாகுவதற்கு முன்பு என்னுடைய அறிவுறுத்தலையும் என்னுடைய கோரிக்கையும் கூட நான் ஒரு பொது தளத்திலையும் தனிப்பட்ட முறையிலையும் நான் பதிவு பண்ணியிருந்தேன். ஆனால் அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாஜகவுடைய கூட்டணி, அது அவருடைய சுய விருப்பத்தின் அடிப்படையில் அது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அதுல தலையிட்டு தலையிட முடியாது. ஆனா தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவையை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி போட்டியிடுகிற தொகுதிகளில நாங்க வாக்கு கேட்டு ஆதரவு நிலையை பிரச்சார நிலைகள்ல எங்க உடன்பாடு இல்லை. நாங்க ஏற்கனவே எடுத்த முடிவுல உறுதியாக இருக்கிறோம். ஏன்னா பாஜகவை பொறுத்த வரைக்கும் மோடி பிரதமரோட அந்த தமிழ்நாட்டுக்கான நம்ம கோரிக்கைகளை எதையும் அது நிறைவேற்ற முடியாத சூழல்ல நம்ம அதை ஆதரிக்க முடியாத சூழல், வேற ஒன்றும் அதுல நமக்கு வேற ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. அது என்ன குறிப்பா நாங்க குறைந்தபட்சம் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையிலேயே தீர்மானம் இயற்றிய பிறகு கூட, அமைச்சரவை குழு தீர்மானம் இயற்றிய போது கூட 7 தமிழர்கள் பேரறிவு நளினி ரவிச்சந்திரன் உள்ளிட்ட 7 தமிழர்களை விடுவிக்கிறதுல கூட இன்னும் அது தாமதிக்கிறதுல மிக கடுமையான எங்களுக்கு அந்த விமர்சனமும் குற்றச்சாட்டு இருக்கு. ஆகவே பாஜகவை ஆதரிக்க முடியாது. அதே மாதிரி நீட் தேர்வு விதிவிலக்கு, கஜா புயலில் நமக்கு நிவாரணம் இல்லாதது, டெல்டா பகுதிகளில் நம்ம கனி வளங்களை சுரண்டுவதற்காக எத்தனிக்கிற சூழலிலிருந்து கொள்கை மாறுபாடு எதுவும் பாஜகவிட்டிருந்து வரல. மேகலாவில் அணை கட்டுவதற்கு கர்நாடகாவுக்கு சாதகமான நிலைப்பாட்டை எடுத்திருப்பதெல்லாம் அது தமிழ்நாட்டினுடைய வாழ்வாதார நிலைகளில் பாஜகவினுடைய போக்கு முற்றிலும் முரணா இருக்கிறதுனால தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவை பாரதிய ஜனதா கட்சியை ஆதரிக்க முடியாது. ஆனா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான இந்த இன்னைக்கு அழைக்கப்பட்டிருக்கிற இந்த கூட்டணியில நாங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமை அதிகாரபூர்வமா தன்னுடைய அழைப்பதில் ஏற்று மரியாதை நிமித்தமா தனியரசு இந்த கூட்டத்தில் நான் பங்கேற்கிறேன். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நம்ம முழுமையா அதுல மக்களுக்கு விரோதமா அவங்களுடைய எந்த நிலைப்பாடும் திட்டங்களும் இல்லாத சூழல். அதே மாதிரி நான் கிட்டத்தட்ட ஒரு 8 ஆண்டுகள் 9 ஆண்டு காலம் அவர்களோடு இணைந்து அரசு துறையிலையும் அதே மாதிரி அரசியல் துறையிலையும் நாங்கள் பயணித்த பொழுதும் அது தமிழ்நாட்டு மக்களினுடைய எந்த உணர்வுகளுக்கு எதிராக அது பயணிக்கவே இல்லை. அது புரட்சி தலைவர் அம்மாவா இருந்தாலும், அதே மாதிரி மாண்புமிகு எடப்பாடியாரா இருந்தாலும், மாண்புமிகு நம்முடைய துணை முதல்வர் பன்னீர்செல்வம் இருந்தாலும், ஓபிஎஸ்ஆ இருந்தாலும் அவங்க தமிழ்நாட்டு மக்களினுடைய கோரிக்கைகளுக்கு உணர்வுகளுக்கு எதிராக அவங்க எந்த முடிவும் எடுக்கல. மாறாக மக்களினுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்து மக்களின் கோரிக்கைகளை ஏற்று அவங்க பயணிக்கிறதுனால நம்ம அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவையோ தனியரசோ அதை நிராகரித்து அதிலிருந்து நம்ம அதை மாறுபட்டு அது குறையோ அல்லது விமர்சனமோ சொல்ல முடியாத அளவுக்கு எங்களுடைய அந்த உறவு பயணம் நீடிக்குது. அது காரணம் மக்கள் ஆதரவு நிலையை அதிமுக தொடர்ந்து அது நிர்வாக ரீதியிலையும் அரசியல் ரீதியும் பின்பற்றுறதுனாலதான். ஆகவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த கூட்டணி கட்சிகளுக்கான தலைமையில நடைபெறுகிற இந்த கூட்டத்துல தனியரசு மரியாதை நிமித்தமா பங்கேற்கிறேன். ஆனாலும் இந்த ஆதரவு கருத்துக்குமே என்னுடைய அமைப்புக்குள்ள தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவையில நான் 9 அல்லது 10ஆம் தேதியில அதிகாரபூர்வமான கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கோம். அந்த கூட்டத்துலதான் நாங்க முறையா யார் யாருக்கு நம்ம எந்த நிலை எடுக்கணும், பாஜக போட்டியிட இடத்துல என்ன செய்யணும், ஏனைய கட்சிகள் போட்டியிடுற இடத்துல நம்முடைய நிலைப்பாடு என்ன, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எத்தனை தொகுதியில போட்டியிடுறாங்க, அதுல நம்முடைய பிரச்சார வியூகம் எப்படி இருக்கணும், பிரச்சார திட்டங்களினுடைய. சரி திரு தனியரசு, இந்த இதுல நிகழ்ச்சி நீங்க கலந்துக்கிறது மரியாதை நிமித்தமானது மட்டும் அப்படின்னு எடுத்துக்கிறதா, இல்ல பாஜகவை நாங்க கண்டிப்பா ஆதரிக்கலன்னு ஒரு தெளிவுபடுத்திருக்கீங்க. ஆனா பாஜக ஆதரிக்கிற அதிமுகவை நீங்க ஆதரிப்பீங்களா மாட்டீங்களா? அது எப்படி இல்ல ஆதரிக்கிற நிலைப்பாடு இப்ப நம்ம அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நான் இரட்டை இலையே அல்லது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நாங்க வெற்றி பெற செய்யறதுக்கான சூழல் கூடுதலா இருக்கு. ஏன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இருக்கிற தோழமையும் நட்பும் நாங்க இன்னும் அதை திரும்ப பெறல.
அதுல நம்ம பாஜகவோடு அவர்கள் கூட்டணி வைத்த ஒரு வருத்தத்தை தவிர தனி அரசுக்கோ தமிழ்நாடு கொங்குளைஞர் பேரவைக்கோ எந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது அதனுடைய அரசின் மீது முதல்வர் மீது நாங்கள் எந்த மாற்று கருத்தோ குறையோ இல்லை. ஆனா அது அரசியல் ரீதியா அவர்களுடைய தேவையின் அடிப்படையில அவர்களுடைய சில நலன்களின் அடிப்படையில அவர்கள் ஊழல் நிர்வாக ஒற்றுமை அல்லது அரசியல் ஓர்மையில அவங்களுடைய நிலைப்பாடு வேறு. அந்த நிலைப்பாட்டுல நம்ம தலையிட முடியாதுங்கிறதுனாலதான் நம்ம பாஜகவை நாங்க ஆதரிக்கல, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நாங்க நிராகரிக்கல. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரித்து அதிகாரபூர்வமான அறிவிப்பு 9 அல்லது 10ஆம் தேதி தமிழ்நாடு கொங்குளைஞர் பேரவை அதிகாரபூர்வமா அறிவிக்கும். ஆனாலும் இன்னைக்கு அவங்க தலைமையை கேட்டுக்கொண்டதுனால நான் கட்டாயமா அந்த நம்ம கூட்டத்துல அந்த கூட்டணி கூட்டத்துல தனியரசு பங்கெடுத்துக்கிறேன். இந்த நிலையில அதிகாரபூர்வ அறிவிப்பு ஆய்வுக்கு பிறகுதான் கட்டாயமா அறிவிப்பு வரும். அது வரைக்கும் நம்ம அதிகாரபூர்வமா அப்படிப்பட்ட ஆதரவை நம்ம பொது வெளியில பதிவு செய்யறது இயக்கத்தினுடைய கொள்கைக்கு முரணானதுங்கிறதுனால அதை நிறுத்தி வச்சிருக்கோம். இன்னைக்கு செய்தித்தாளில் வந்திருக்கக்கூடிய விளம்பரத்தினுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, அதிமுக தலைமையிலான கூட்டணி கட்சிகளுடைய பொதுக்கூட்டம் அப்படின்னு தான் போட்டிருக்காங்க. ஸோ அதில் உங்களுடைய புகைப்படம் இடம்பெற்றிருக்கு. இப்போ நீங்கள் மரியாதை நிமித்தமான சந்திப்பு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இதை எப்படி நாம எடுத்துக்கிறது? ஒருவேளை நாகரிகம் கருதி நீங்க தவிர்க்கிறீங்களா? இல்ல என்னன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலானன்னு வந்ததுக்கு முன்னாடி அதுல இப்ப நீங்க பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணினா கூட நான் அதை நிராகரிச்சிருப்பேன். ஆனா அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலானங்க போது நான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையில அதனுடைய அணியில நான் ஏற்கனவே தனியரசு நீண்ட காலம் என்னுடைய சுமார் 10 ஆண்டு காலம் பயணம் இருக்கு. அந்த பயணத்துல எங்களுக்கு மாற்றோ குறையோ அதுல இருந்து அதிகாரபூர்வ விலகாத சூழ்நிலையில அதிகாரபூர்வமான அழைப்பை அவர்கள் தந்த பிறகு அதுல இருந்து நம்ம அதுல நாகரிகமா மரியாதை நிமித்தமா நம்ம அதுல பங்கெடுக்கிறது தான் சிறப்புன்னு நம்ம நிர்வாகிகள் கேட்டுக்கொண்டதுனால நம்ம இப்ப அந்த ஒப்புதல் தந்திருக்காங்க. அதனால நான் இதே நிலைப்பாடு தான் மற்ற 2 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு இருக்கு. கருணாசுக்கும் இருக்கு, தம்யூன் அன்சாரி அவர்களுக்கு இருக்கு. அவங்களும் 3 ஆண்டு காலமா உங்களை போன்று இரட்டை இலை சின்னத்தில் நின்று சட்டமன்ற உறுப்பினர் தேர்வு செய்யப்பட்டவர்கள். ஆனா அவங்களுக்கு மாற்று கருத்து இருந்ததால காங்கிரஸ் இருக்கக்கூடிய கூட்டணி ஆதரிக்கிறாங்க. இன்னொருத்தர் வேற ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்காரு. சோ நீங்க எப்படி இது காம்ப்ரமைஸ் பண்ணி பிஜேபி எதிர்க்கிறேன்னு சொல்றீங்க, ஆனா அதிமுக ஆதரிக்கிறேன்னு சொல்றீங்க, அது எப்படி சரியா இருக்கும்? அதுல நான் தெளிவுபடுத்திட்டேன். நான் ஏற்கனவே பாஜக மீது நான் என்ன விமர்சனங்களை குற்றச்சாட்டுகளை பதிவு செய்திருக்கிறோனோ அதே அளவு குற்றச்சாட்டு அதையோட பன்மடங்கு கூடுதலான குற்றச்சாட்டு காங்கிரஸ் கட்சியின் மீது இருக்கிறதுனால நான் காங்கிரஸை ஆதரிக்க முடியாதுன்னு சொன்னேன். நான் என்ன தமிழ்நாடு கொங்குளைஞரை பொறுத்தவரை தனியரசு பொறுத்தவரை காங்கிரஸ் பாஜக 2 கட்சியிலுமே தமிழ்நாட்டினுடைய மக்களின் உணர்வுகளுக்கு தமிழ்நாட்டினுடைய வாழ்வாதாரங்களுக்கு எதிரானது. அது காவேரியா இருந்தாலும் நீட்டா இருந்தாலும் ஜல்லிக்கட்டா இருந்தாலும் எழுவர் விடுதலை பேரறிவாளன் உள்ளிட்ட எழுவரை விடுதலை செய்வதாக இருந்தாலும் ஈழத்தமிழர்களுடைய அரசியல் விடுதலை சுதந்திரம் நுகர்வு என்றாலும் இது 100 விழுக்காடு இந்த 2 கட்சியிலையும் நான் சம அளவில் வச்சு பார்க்கறதுனால காங்கிரஸையும் என்னால் ஆதரிக்க முடியாது, அதனுடைய அணியை ஆதரிக்க முடியாது, பாஜகவையும் ஆதரிக்க முடியாதுங்கிறதுல தனியரசுக்கு ஒரு மாற்று கருத்து உறுதியான கருத்து இருக்கு. ஆனா அன்சாரி காங்கிரஸ் நிலைப்பாடு அது மதசார்பற்ற நிலைகள்ல அவங்க அன்சாரி ஒரு முடிவெடுத்து அதிகாரபூர்வமா அறிவிச்சிருக்கிறத பார்த்துறேன். அதனால அவரு இந்த கூட்டணியில இருந்து அதிகாரபூர்வமா அவர் விலகிட்டாரு. ஆனா கருணாநிதி நிலைப்பாடு எனக்கு தெரியல, அவர் ஒன்னும் அறிவிப்பு. ஆனா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வெளியேறுவதற்கு தனியரசுக்கு எந்த காரணமும் இல்லை. அதுதான் இப்ப எனக்கு இருக்கிற இப்ப இருக்கிற நிலைக்கு அதுதான் காரணம். அதனால நீங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி அரசை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு விரோதமான திட்டங்களோ மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்காத போக்கு இருந்திருந்தா தனியரசு மக்களின் பக்கம் நின்று அரசுக்கு விமர்சனம் பண்ணிருந்தேன். பாஜகவை நீங்க எதிர்க்கிறீங்க, ஆனா பாஜகவோட கூட்டணி வைத்திருக்கக்கூடிய அதிமுகவை நீங்க ஆதரிக்கிறீங்க. இதை எப்படிதான் எடுத்துக்க முடியும்? உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி திரு தனியரசு.